மக்களே சம்பவம் இருக்கு போங்க, சிறப்பான சம்பவம் செஞ்சு விட்டாங்க. ஸோ வெல்கம் டு மணி இஷ்யூஸ் கைஸ். அந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பிக் பாஸ் தமிழ் என்னெல்லாம் நடக்க போகுதுன்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம பிக் பாஸ் தமிழ் முடிய போகுது. ஸோ முடியதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஐபிஎல் மூவிஸ் ட்ரோல் கண்டென்ட்ஸ் எல்லாமே பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் மோர் அப்டேட்ஸ். ஸோ வீடியோக்குள்ள போகலாமா? வீடியோக்குள்ள போகலாம். என்ன ப்ரோ தம்ப்நெயில்ல விஷால் நின்றுட்டு இருக்க மாதிரி போட்டிருக்க, பணப்பெட்டியோட என்ன மேட்ரு ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. சிறப்பான சம்பவம் இருக்கு மக்களே. என்ன ப்ரோ சிறப்பான சம்பவம்? இந்த டாஸ்க் வச்சதே வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு தான்ன்றது மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் ஒரு விஷயம் நடக்க போகுது. இந்த டாஸ்க்கே ஃபஸ்ட்டு வந்துட்டு பிக் பாஸ் தமிழ் ஹிஸ்ட்ரியிலே வந்துட்டு இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நடக்குது. இது வந்துட்டு எந்த சீசன்லேயும் நடந்திருக்கா இல்லை வேறு லாங்குவேஜில் நடந்திருக்கான்னு தெரியல. எனக்கு பொறுத்த வரைக்கும் இதுதான் ஃபஸ்ட் டைம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு அந்த வின்னர் அமௌண்ட்டில் டிடெக்ட் ஆகுன்றது ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். அது ஏன் இந்த விஷயத்த பண்ணுறாங்கன்றதையும் நம்மளுக்கு தெரில. 50 lakhs வின்னருக்கு எப்பயுமே வந்துட்டு மெயின் சீசனில் வந்துட்டு கண்டிப்பாக 50 lakhs கொடுக்கறது உண்டு. 50 lakhs எல்லா சீசன்லையுமே வந்து 50 lakhs தான் கொடுத்துருக்காங்க. அல்டிமேட்டில் மட்டும் அந்த 35 lakhsன்றது வின்னருக்கு கொடுத்தாங்க. ஏன்னா அது வந்துட்டு 70 daysன்றதுனால 35 lakhs கொடுத்தாங்க. இப்போ வந்துட்டு அதுலேருந்து மைனஸ் லைக் அந்த அமௌண்ட் வந்து டிடெக்ட் ஆகிறது பார்க்கும்போது கொஞ்சம் அன்ஃபேராக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அது நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம முத்துக்குமரன் போயிட்டு வந்துட்டு வேறு மாதிரி சம்பவம் செஞ்சுட்டு 60 செகண்ட் வந்துட்டு 60 மீட்டரை வந்துட்டு 15 செகண்ட்ஸில் 12 செகண்ட்ஸில் முடிச்சுட்டு வந்துட்டார் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்டில் வந்துட்டு நம்ம ரயான் அவர்கள் வந்து 90 மீட்டர்ஸ் வந்துட்டு 17 செகண்ட்ஸில் வந்துட்டு முடிச்சுட்டு உள்ளே வந்துட்டார். 2 lakhs எடுத்துகிட்டு வந்துட்டார். நம்ம முத்துக்குமரன் அவர்கள் வந்துட்டு 50,000 எடுத்துகிட்டு வந்துட்டார். ஸோ இந்த 50,000 வந்துட்டு எப்படி ப்ரோ இது வந்து வின்னிங் அமௌண்ட் ஆடாமல் எப்படி ப்ரோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கன்ஃபியூஷனில் இருந்தீங்க. ஸோ இந்த 50,000ன்றது வந்துட்டு நம்ம முத்துக்குமரனுக்கு உடையதுங்க. அவர் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டார்னா அந்த 50,000 அவரோடையது. ஸோ அது 50 lakhsலேருந்து அந்த 50,000 டிடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ரயான் அவர்கள் 2 lakhs எடுத்துகிட்டு வந்துட்டார் இல்லையா? ஸோ அந்த 2 lakhs வந்துட்டு ரயானோடையது. ஸோ அந்த இப்போ வந்துட்டு அந்த 50 lakhsலேருந்து எவ்வளோ மைனஸ் டிடெக்ட் ஆகும்னா 2 lakhs and 50,000ன்றது டிடெக்ட் ஆகிட்டு இப்போ அந்த அமௌண்ட் தான் வந்து டைட்டில் வின்னருக்கு கொடுக்க போகிற அமௌண்ட்டுன்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போது 2 ரவுண்ட் தான் முடிஞ்சிருக்கு இல்லையா? ஸோ இன்றைக்கி வந்துட்டு காலையிலேயே வந்துட்டு ஒரு ஃபஸ்ட் ரவுண்டுன்றது வைக்க போகிறாங்க. அந்த ரவுண்டில் யார் ப்ரோ என்ன மேட்ரு ப்ரோ அப்படின்னு கேட்க புரியுது. ஸோ அந்த ரவுண்டில் வந்து திருப்பி 2 லட்சத்தில் வச்சுருக்காங்க. அந்த 2 லட்சம் வைக்கும்போது யார் முன்னாடி போய் ஆடிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம ஃபயர் மூடாக்காவா ப்ரோ யார் ப்ரோ அது அப்படின்னு கேட்குறது போது பவித்ரா ஜென்னி அவர்கள் 2 lakhs வந்துட்டு அந்த கேம் வச்சோடனே நான் போகிறேன்ப்பா அப்படின்ட்டு சொல்லி ஆடிருக்காங்க. ஏன்னா பவித்ரா அவர்கள் வந்துட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஒரு ஆள், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த டிடிஎஃப் டாஸ்க்லேயே வந்து இந்த டெலிஃபோன் டாஸ்க் வரும்போது நான் வந்துட்டு இந்த தண்ணியை குடிச்சிடுவேன், நான் இதெல்லாம் ஈஸியாக இந்த மீல்ஸை சாப்பிட்ருவேன், நான் மொட்டை அடிக்கினா கூட மொட்டை அடிச்சிடுவேன், கலரை டை அடிக்கினா கலர் எந்த கலர் வேணாலும் அடிச்சுப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம பவித்ரா அக்கா சொன்னதை நம்மளால் பார்க்க முடிஞ்சிருக்கும். ஸோ அவங்க வந்துட்டு ஒரு பயங்கர ஸ்போர்ட்டிவாக வந்துட்டு தைரியமாக நான் ட்ரை பண்ணுறேன்ற மாதிரி போனதுக்கே நான் வந்துட்டு ஒரு பெரிய சல்யூட் சொல்லணும். ஏன்னா அங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு 2 பேர் ட்ரை பண்ணது வந்து பாய்ஸ், ரயான் அவர்களும் முத்து அவர்களும். அதுவே பெரிய விஷயன்ற மாதிரி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இங்கே வந்துட்டு ஒரு கேர்ளாக இருந்து நம்ம வந்துட்டு பவித்ரா அவர்கள், சௌந்தர்யா அவர்கள், ஜாக்லின் இருக்கும்போது, இந்த 3 பேர் இருக்கும்போது நம்ம பவித்ரா அவர்கள் முதலாக முன்னாடி வந்து இந்த கேமுக்கு ஆடினதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணது ஒரு பெரிய விஷயம். ஸோ அது வந்துட்டு அவங்க ஃபெயில் ஆகாமல் உள்ளே வந்துட்டாங்கன்றது தான் ஒரு பெரிய விஷயமே. ஸோ அந்த 2 lakhs எடுத்துகிட்டு நம்ம பவித்ரா ஜென்னி அவர்கள் உள்ளே வந்துட்டாங்க. தட் இஸ் அ கிரேட் திங். ஃபயர் தான் போங்க. ஸோ இப்போ எவ்வளோ ப்ரோ டிரெக்ட் ஆகும்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த 50 lakhsலேருந்து முத்து 50,000 டிரெக்ட் ஆகும். அப்புறம் வந்துட்டு நம்ம ரயான் 2 lakhs எடுத்தார் இல்லையா, அந்த விஷயமும் டிடெக்ட் ஆகும். இப்போ பவித்ரா ஜனனி எடுத்தது 2 lakhs டிடெக்ட் ஆகும். ஸோ அந்த டிடெக்ட் ஆகி இப்போ மொத்தமாக எவ்வளோ இருக்கும்? 4,50,000 டிடெக்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 4,50,000ன்றது 50 lakhsலேருந்து மைனஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த அமௌண்ட் தான் இப்போ வந்துட்டு இதில் இருக்குது. ஸோ அடுத்து வந்துட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சௌந்தர்யா அவர்கள் வந்துட்டு முன்னாடி போகிறாங்க. என்ன ப்ரோ அடுத்த ரவுண்டில் சௌந்தர்யாவா அப்படின்னு கேட்கறது புரியுது. ஆமாங்க, சௌந்தர்யா ஃபேன்ஸ்க்குலாம் ஒரே பதட்டமாக திக்குன்னு இருந்திருக்கும். ஸோ சௌந்தர்யா அவர்கள் உள்ளே போகிறாங்க. சௌந்தர்யா அவர்கள் உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறாங்க, வேறு மாதிரி வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு 8 lakh சம்திங் 6 or 8ன்னு வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு வந்துட்டு உள்ளே போகிறாங்க. போயிட்டு டிஸ்டன்ஸும் அதிகம்னு நினைக்கிறேன். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உள்ளே போயிட்டு ஓடிட்டு திரும்பி வந்துட்டாங்க போல். திரும்பி வந்து என்ன ப்ரோ சொல்கிற, திரும்பி வந்துட்டாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறது. ஆமாங்க, திரும்பி வந்துட்டாங்க. இது வந்துட்டு எல்லாருமே சொல்லுவாங்க ப்ரோ அவங்க வந்துட்டு வேணுன்னே கண்டென்ட்டுக்காக பண்ணியிருக்காங்க ப்ரோ. அது ஆக்சுவலி வந்துட்டு ஃபேட்மேன் சார்லாம் சொல்லிட்டு இருந்தார். இது வந்துட்டு அவங்க வந்துட்டு கண்டிப்பாக பண்ணுவாங்க, இந்த பூஸ்ட்டுக்காக கண்டிப்பாக இந்த வீக் எதுவுமே பண்ணல இல்லையா, ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஃபேட்மேன் சார் சொல்லியிருந்தார். அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு நம்ம சௌந்தர்யாவர்கள் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்துட்டு இது ஃபினாலே வீக் இல்லையா, கண்டிப்பாக வந்துட்டு அவங்கவுங்க ஃபினாலே வீக்லேயும் ஏதாவது ஒன்று பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. பர்ஃபார்ம் பண்ணால் தானே நாம் தெரியும். நாம் என்ன தான் வந்துட்டு ஃபஸ்ட் வீக்லேருந்து ஒரு உழைப்பை போட்டு லாஸ்ட் வரைக்கும் வந்தாலுமே லாஸ்ட் வீக்கில்
செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்துட்டு லாஸ்ட் வீக்கை பார்த்து ஓட்டு போடுறவங்களும் சில பேர் இருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் வீக்கில் எப்படிப்பா பண்ணாங்க இவங்க, நல்லா பண்ணாங்களா நல்லா பண்ணலையா அப்படின்ற மாதிரிலாம் ஓட்டு போடுவாங்க. ஸோ அதனால வந்துட்டு லாஸ்ட் வீக்கில் நம்ம எதாவது கண்டென்ட் கொடுத்தோமான்னு கேட்டிங்கன்னா எதுவுமே பண்ணலை, எதுவுமே வந்துட்டு பெருசாக இல்லை, யாருமே எதுவுமே பண்ணலன்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செலிப்ரேஷன்ஸ் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஏன்னா எல்லாருமே வந்திருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் செலிப்ரேஷன்ஸ் அந்த மாதிரி போனதுனால பெருசாக யாருமே எதுவுமே பண்ணலை. இப்போது சௌந்தர்யா அவர்கள் வந்துட்டு அது பண்ணது வந்துட்டு லைக் கொஞ்சம் வந்துட்டு என்னடா இது, அவங்க வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு எல்லாமே பண்ணிவிட்டு எனக்கு இப்போ தான் டாஸ்க்கு புரிஞ்சுது மச்சான், எனக்கு எதுவுமே தெரியாது மச்சான் அப்படின்ற மாதிரி நம்ம சௌந்தர்யா அவர்கள் பேசுவாங்கன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது வந்துட்டு இவங்க வந்துட்டு டைம் கம்மியாக இருந்துச்சா இல்லை வந்துட்டு அவங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க பயந்துட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா பயந்து தான் வந்துட்டு உள்ளே வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா லைக் வந்துட்டு பெட்டியும் எடுத்துகிட்டு உள்ளே வர முடியாமனா அவங்க எவிக்ட்டும் ஆகிடுவாங்க, பெட்டியும் இருக்காது, கேம்லேயும் இருக்க முடியாது. ஸோ இங்கே வந்துட்டு பாதி தூரத்தில் போயிட்டு அவங்களுக்கே ஒரு பயம் வந்து உள்ளே வந்துட்டாங்கன்னா லைக் வந்துட்டு அது பெட்டி தானே போவோம், கேமில் இருப்பாங்க இல்லையா. ஸோ அதை அவங்க வந்துட்டு அந்த மாதிரி திங்க் பண்ணியிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்து ஒரு ரவுண்டு நடந்திருக்கு மக்களே ஈவினிங்காக. அது என்ன ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. ஆமாங்க, அந்த ரவுண்டில் வந்துட்டு 5 lakhsன்றது வச்சுருக்காங்க. என்ன ப்ரோ 5 lakhs யார் ப்ரோ போனால், முத்துக்குமரன் போயிட்டாரா ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. முத்துக்குமரன்லாம் போகலங்க. முத்துக்குமரன் ஃபஸ்ட்டு இது போனார் இல்லையா, 50,000 போய் எடுத்துகிட்டு வந்தார் இல்லையா, அதே மாதிரி தான். ஆனால் அந்த தைரியம் யாருக்கும் வராதுங்க. ஏன்னா எப்பயுமே எக்ஸாம் நம்ம வந்துட்டு வெளியே இருக்கிற மாதிரி தான், எதாவது வந்து நம்மளை வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க. நாம் வந்துட்டு என்ன பண்ணுவோம், நாம் ஃபஸ்ட்டு போகிறதுக்கு வேணாம், யாராக போட்டோம், அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் நம்ம பார்த்து அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே நினைப்போம். பட் முத்துக்குமரன் வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு அது என்ன ரிஸ்க்கு, என்ன மேட்ரு இருக்குது அப்படின்றது மாதிரிலாம் எதுவுமே யோசிக்காமல் நான் போகிறேன்டா, நான் இந்த சேலஞ்சு அவர் ஒரு வார்த்தை சொன்னதாங்க எனக்கு பிடிச்சிருந்தது. இன்னுமே முத்துக்குமரன் ஃபேன்ஸ் உங்கள் எல்லாருக்குமே அது புரிஞ்சிருக்கும், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த 50,000 பணம்ன்றது முக்கியம் இல்லை, எனக்கு இந்த சேலஞ்ச் தான் முக்கியம். இந்த சேலஞ்சை நான் போய் பண்ணணும் கண்டிப்பாக, எனக்கு சேலஞ்ச் பண்ணுறது பிடிக்கும். ஸோ அதனால தான் நான் இதை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்றைக்கி லைவ்லேயுமே அது வந்துட்டு ஒன்று பேசியிருந்தார். தட் வந்துட்டு நான் 25 லட்சம் வச்சா கூட நான் வந்துட்டு திருப்பி போக மாட்டேன். ஏன்னா ஒரு வாட்டி நான் சேலஞ்சை ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினச்சேன், அதை நான் ட்ரை பண்ணிவிட்டேன், நான் வந்துட்டு திருப்பிலாம் போக மாட்டேன் அப்படின்றத நம்ம முத்துக்குமரன் அவர்கள் வந்துட்டு லைவில் சொல்லியிருந்தார் நம்ம ரயான் கிட்ட. ஸோ இப்போது அந்த 5 லட்சம் மேட்ரை யார் எடுத்தான்னு பார்த்தீங்கன்னா, அந்த 5 லட்சம் வச்சவனே நம்ம விஷால் அவர்கள் முன் வந்திருக்காருங்க. ஸோ விஷால் அவர்கள் முன் வந்து நான் போய் எடுக்க போகிறேன்ப்பா அப்படின்ற மாதிரி நம்ம விஷால் அவர்கள் வந்திருக்காரு. ஸோ வேறு மாதிரி ஒரு விஷயம், விஷால் ஃபேன்ஸ்லாம் சும்மா பயங்கர ஹாப்பியாக இருப்பீங்க. விஷால் வந்துட்டு நான் வரேன்டா அப்படின்ற மாதிரி வந்து மாஸ் பண்ணிட்டாரு. வந்து அந்த 5 லட்சத்தை எடுத்திருக்காரு, எடுத்துகிட்டு உள்ளே வந்துட்டார். தட்ஸ் த கிரேட் திங். விஷால் ஃபேன்ஸ் பயங்கர மாஸ் பண்ணுவீங்க. விஷால் அவர்கள் 5 லட்சம் எடுத்துட்டாருன்னா இப்போ எவ்வளோ ப்ரோ அப்படின்னு போய் நீங்கள் கேட்கலாம். ஸோ இப்போது விஷால் அவர்கள் 5 லட்சம், பவித்ரா அவர்கள் வந்துட்டு 2 லட்சம். ஸோ அந்த 5 லட்சம் வந்து விஷாலோடையது இப்போது. ஸோ விஷால் 5 லட்சம், பவித்ரா 2 லட்சம், ரயான் 2 லட்சம். ஸோ இது எல்லாத்தையும் டிடெக்ட் பண்ணி இப்போது வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு அப்புறம் வந்துட்டு முத்துக்குமரன் கிட்ட 50,000. ஸோ அது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணால் 40,50,000 நினைக்கிறேன். ஸோ 40,50,000ன்றது அந்த பேங்க் இந்த இதில் இருக்குது, டைட்டில் வின்னர் அமௌண்ட் வந்துட்டு இவ்வளோ வரும் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அது யார் அடிக்க போகிறா, யார் ஜெயிக்க போகிறான்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ விஷால் ஃபேன்ஸ்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் மக்கள் நடந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்லேருந்து நான் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் இன்றைக்கி காலைல வந்தோடனே என்ன பார்ப்பீங்கன்னா, பவித்ரா அவர்கள் 2 lakhs எடுக்கிறத நீங்கள் பார்க்கலாம். போயிட்டு வேறு மாதிரி சம்பவம் பண்ணிட்டாங்க பவித்ரா. ஸோ அடுத்து வந்துட்டு நம்ம சௌந்தர்யா அவர்கள் வந்துட்டு உள்ளே போயிட்டு திருப்பி வந்துட்டாங்க. அதை வந்துட்டு முடிக்க முடியலன்னு சொல்லிட்டு திருப்பி உள்ளே ஓடி வந்துட்டாங்க. அவங்க வந்துட்டு எவிக்ட் ஆகிட போகிறாங்கன்னு நினச்சி அவங்க வந்துட்டு உள்ளே வந்துட்டாங்க. ஸோ அடுத்து வந்து விஷால் அவர்கள் 5 lakhs வந்துட்டு போயிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டார். ஸோ விஷால் ஃபேன்ஸ்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ விஷால் ஃபேன்ஸ் காமெண்ட்டில் பண்ணுங்கள் மாஸ் சொல்லி. ஸோ வந்துட்டு விஷால் சிறப்பாக செஞ்சிட்டாரு. ஓட்டிங்லேயும் அடித்து தூக்குறீங்க போங்க விஷால் ஃபேன்ஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ சிறப்பான சம்பவமாக இருக்குது. அடுத்து வந்துட்டு என்ன நடக்க போகுது, என்னெல்லாம் விஷயம் இருக்குன்றதை நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அஃபிஷியல் ஓட்டிங் ஆர்டர் எல்லாருமே கேட்டுருந்தீங்க. ஸோ உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அஃபிஷியல் ஓட்டிங் ஆர்டர் என்னெல்லாம் விஷயம் அங்கே நடந்திருக்குன்றதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.